அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாம் ஒரு சிறப்பான தருணத்தில் இருக்கோம். பொங்கலை ரொம்ப நல்லா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் வந்து எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிறப்பான பதிவு இது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியலை. இந்த பதிவு மூலமாக பல பேருக்கு தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து பூலோகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க காலத்தில் ஒரு திருவிளையாடலை நம்ம பார்க்க போகிறோம். நிகழப்போது நிஜமாக, அதாவது வந்து நம்ம புத்தகத்தில் படிக்க போகிறதில்ல, இல்லை பெரியவங்க சொல்ல போகிறதில்ல. நம்ம கண்களால் திருவிளையாடலை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து திருவிளையாடலை புத்தகத்தில் படிச்சிருப்போம், இல்லை வீட்டில் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லை வேறு யாருனா சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் நேரடியாக நம்ம வந்து பார்த்ததில்லை. அந்த மாதிரி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. அது எங்கே எப்போ அப்படின்றத தான் இந்த தருணத்தில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் அதை பற்றி முழுமையான விவரங்களை சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோவில் கோபுரத்தை பார்க்கும்போதே தெரியும், இந்த நிகழ்வு எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேறு எங்கேயும் இல்லைங்க, நினைத்தாலே முத்தி தருகிற நம்ம திருவண்ணாமலையில் தான் இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடந்துகிட்ருக்கு. இந்த நிகழ்வை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம திருவண்ணாமலையில் இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு வருடமும், அதாவது மாட்டுப்பொங்கல் தை 2ஆம் நாள் அன்னைக்கு தான் இந்த நிகழ்வு வந்து நடக்குது. நம்ம ஊரில் திருவண்ணாமலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நாளும் விழா தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு விழாக்கள் நடைபெறும். கார்த்திகை விழா மட்டும் கிடையாது. கோவிலில் வந்து தினம் பார்த்திங்கன்னா எதனா ஒரு விழா இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற முக்கியமான விழா தான் இந்த திருவிளையாடல், திருவுடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோவிலை சுற்றி இருக்க மாட வீதியில் திருவுடல் தெருன்னு சொல்லி ஒரு தெரு இருக்குது. அங்கே தாங்க இது வந்து நடக்கும். தை 2ஆம் நாள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாமி அண்ணாமலையார் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக சூரிய உதயத்தின் பொழுது வந்து கோவிலேருந்து புறப்பாடு ஆவாருங்க. அவர் வந்து இந்த திட்டு வாசப்படி கிட்ட கரெக்டாக வரும்போது சூரியனோட கதிர்கள் வந்து அவர் மேலே படும். அப்போ ஒரு தீபாராதனை பண்ணுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனே வந்து அண்ணாமலையாரை வணங்குறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து சாமி காலையில் 6 மணிக்கு வெளில வராரு பாருங்க. வந்த பிறகு வந்து ஃபுல்லாக மாட வீதியை வந்து 3 முறை வலம் வருவார். அப்போ பக்தர்களுக்கு அருள் புரிவார். 3 முறை வலம் வந்து காலையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து மக்கள் அனைவரும் வந்து அவர் கூட வந்து மாட வீதியை வந்து சுற்றிட்டு வருவாங்க. இது வந்து காலையில் நடக்குங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாயந்தரம் ஒரு 7-7:30 மணி வாக்கில் திருவுடல் வீதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே சாமி வருவார். அங்கே தாங்க வந்து திருவுடல் வந்து நடக்கும். பக்தர்களுக்கு கைலாயத்தில் நடந்த திருவுடலை அங்கே தான் வந்து நேரடி காட்சியாக வந்து காட்டுவார். இந்த திருவுடல் ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஊடல்னால் என்னங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், அதை தான் ஊடல் சொல்லுவோம். இது வந்து கடவுளுக்கு நடுவில் நடக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து திருவுடல். என்ன அந்த சின்ன ஒரு சலசலப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உண்ணாமலை அம்மனுக்கும் அண்ணாமலையாருக்கும் இடையே ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோவிலேருந்து வெளில வந்தாங்க இல்லைங்களா, திரும்ப நைட் ஆகும்பொழுது கோவிலுக்கு திரும்ப நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி உண்ணாமலை அம்மன் சொல்லுவாங்க. ஆனால் அண்ணாமலையார் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை நம்ம இப்படியே வந்து கிரிவலம் மலை சுத்த போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து 2 பேருக்கும் இடையே வாக்குவாதமாக வந்து அங்கே திருவுடல் வீதியில் வந்து நடக்கும். அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் இடையே வாக்குவாதம் நடக்கிற மாதிரி சாமியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தருணத்தில் 2 சாமியை வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்க வச்சு வந்து பேசுகிற மாதிரி வந்து சாமியை வந்து அருள்பாலிப்பாங்க நமக்கு. கடைசியாக 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் நடக்கும். இது கடைசியாக வந்து யார் வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டிகேஸ்வரர் வந்து 3 சுற்றி இந்த மாதிரி வந்து நடக்குங்க திருவிளையாடல். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சண்டிகேஸ்வரர் வந்து அவங்களுக்குள்ள சமாதானம் படுத்துவார். அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலையார் வந்து மலை சுத்த போயிடுவாங்க. உண்ணாமலை அம்மன் வந்து கோவிலுக்கு வந்துடுவாங்க திரும்ப.
இந்த மாதிரி சமாதானம் ஆன அப்புறம் அண்ணாமலையார் மலை சுத்த போவார். போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நகையை வந்து திருடர்கள் வந்து களவாடிட்டு போயிடுவாங்க. இது வந்து கதை. இந்த மாதிரி களவாடிட்டு போனோடனே அவர் மலையெல்லாம் சுற்றிட்டு நாளைக்கு, அதாவது வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மலை சுற்ற ஆரம்பித்தாருங்களா, முடிச்சுட்டு காணும் பொங்கல் அன்னைக்கு ஒரு காலையில் ஒரு 10-11 மணி வாக்கில் கோயிலுக்கு திரும்ப வருவார். அப்போ வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவர் கழுத்தில் வந்து நகை இருக்காது. உடனே அம்மன் வந்து கேட்பாங்க, எங்கே உங்கள் நகை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகையை வந்து திருடர்கள் களவாடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்லுவார். நான் அப்பயே போக வேணான்னு சொன்னேன், நீங்கள் கேட்கல, ஏன் இது மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து திருவுடல் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு திருவுடல் வீதியில் நடக்குங்க. திரும்ப மறுவுடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காணும் பொங்கல் அன்னைக்கு கோவிலுக்குள்ளே கருவறையில் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரகாரத்தில் நடக்குங்க. இதை ரெண்டையும் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக முத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. திருவுடல் மறுவுடல் ரெண்டும் பார்ப்பவர்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. திருவுடல் பார்ப்பவருக்கு மறுவுடல் கிடையாது அப்படின்றது வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, வீட்டில் குடும்பத்தில் இந்த திருவுடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகும், பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம வீட்டில் வந்து இதை பார்க்கும்பொழுது நடக்குங்க. இந்த திருவுடல் வந்து இந்த வருடம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 16/1/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்குங்க. இதை வந்து பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், இறைவனோட அருளை பெறுங்க. இந்த வீடியோவை வந்து நான் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன், எல்லோரும் பாருங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, கோவிலுக்குள்ளே இருக்க அனைத்து நந்திகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நந்தி பகவான் அப்படின்றவர் வந்து காளை அப்படின்னு தானே நம்ம பார்க்குறோம். அவர் வந்து விவசாயத்துக்கு உதவி செய்கிறாரு இல்லைங்களா, அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விவசாயத்தில் விளைஞ்சு வந்த அத்தனை காய்கறிகள், அப்புறம் அவருக்கு பிடிச்சமான தின்பண்டங்கள், அந்த மாதிரி எல்லா உணவுப் பொருட்களையும் நாளைக்கு வச்சு அவருக்கு படையல் நடத்துவாங்க. சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் செஞ்சு பார்ப்பதற்கே அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. அந்த வீடியோவையும் நான் நம்ம சேனலில் போடுறேன், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இந்த பதிவில் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம சேனலை நான் சொன்ன தகவல்களை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.